2025 மிதுன ராசிக்கான பிப்ரவரி மாத முழு பலன்கள் என்னன்றதை இந்த காணொலியில முழுமையா பார்க்கலாம். மிதுன ராசியில மிருகசிருஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசணம் 1-2-3 பாதங்கள் ஆகிய நட்சத்திரங்கள் இருக்குங்க. கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் ராசியில் செவ்வாய் சுகஸ்தானத்துல, கேது அஷ்டமஸ்தானத்துல, சூரியன் புதன் பாக்கியஸ்தானத்துல, சனி தொழில் ஸ்தானத்துல, சுக்கிரன் ராகு அயன சயன போகஸ்தானத்துல இருக்காருங்க. கிரகங்களோட மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் 5-2-2025 அன்று அஷ்டமஸ்தானத்துல இருந்த புதன் பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு. இதுவே 11-2-2025 அன்று அயன சயன போகஸ்தானத்துல குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. 12-2-2025 அன்று அஷ்டமஸ்தானத்துல இருந்த குரு பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு. 21-2-2025 அன்று ராசியில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. 26-2-2025 அன்று கலந்திரஸ்தானத்துல இருந்த புதன் அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. மிதுன ராசினருக்கான பலன்கள் என்னன்றதை பார்க்கலாம். மிதுன ராசினரே, நீங்க விடாமுயற்சி உடையவர். இந்த மாதம் ராசிநாதன் புதன் பாக்கியஸ்தானத்துல இருக்காரு. எதிலும் மிகவும் கவனமா ஈடுபடுவது நல்லது. சுக்கிரனோட சஞ்சாரம் பேச்சில் இனிமை ஆகியவை எடுத்த காரியங்கள்ல நீங்க முடிக்க உதவும். சொத்து மனை வீடு சம்பந்தமான காரியங்கள்ல தாமதம் உண்டாகலாம். அடுத்தவர் பிரச்சனைகள்ல தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில காணப்பட்டாலும் வருமானம் வழக்கத்தை போல இருக்கும். உத்தியோகத்துல இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நல்லது. எடுத்த வேலைகளை சரியான நேரத்துல செய்து முடிப்பது உங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயமா மாறும். குடும்பத்தில் இருப்பவர்கள் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவியிடையே இருந்து வந்த இடைவெளி இந்த மாதம் உங்களுக்கு குறையும். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும். உறவினர்கள் வழியில் மனக்கசப்பு ஏற்படலாம். பெண்களுக்கு எந்த காரியத்தில் ஈடுபடுவதற்கு முன்பு திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. பணவரவு தாராளமாக இருக்கும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பட்ட சிரமங்களும் உழைப்பும் வேலை பளுவும் குறையும். உழைப்பு உங்களுக்கு வீணாகும். வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம். திடீர் செலவு உண்டாகும். அரசியல் துறையினருக்கு இறுக்கமான சூழ்நிலைகள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். சந்தோஷமாக வெளியில் சென்று வருவீர்கள். எல்லா காரியமும் உங்களுக்கு இந்த மாதம் அனுகூலமாகும். மனக்கவலைகள் நீங்கி நிம்மதி உண்டாகும். பொருள் வரத்து அதிகரிக்கும். வாகனம் பூமி போன்றவற்றில் லாபம் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த மந்த நிலை மாறக்கூடும். கவனத்துடன் படிப்பது அவசியம். எந்த வேலையிலும் முழு கவனம் தேவை. மிருகசிருஷம் 3-4 பாதங்கள். இந்த மாதம் நீங்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முழு முயற்சியை மேற்கொள்ளுவீர்கள். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை தரும். பயணங்களால் நன்மை உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவு உண்டாகும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தினிடையே விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு வரும். எதிலும் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரம் சிறப்படைய புதிய உக்திகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள். உற்சாகமாக ஈடுபடுவீர்கள். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் இருக்கும். புனர்பூசணம் 1-2-3 பாதங்கள். இந்த மாதத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். மேலதிகாரிகளின் நன்மதிப்பு பெறுவீர்கள். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். கணவன் மனைவி இடையே நெருக்கம் உண்டாகும். சகோதரர்கள் மூலம் நன்மைகள் கிடைக்கும். உங்களுக்கான பரிகாரம்: இந்த மாதம் ராமரை வணங்கி குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களை நீக்கி நன்மை உண்டாகும். ஆரோக்கியம் உண்டாகும். ரிப்பீட் ஃபைனல். இந்த மாதத்துக்கான பரிகாரம் ராமரை வணங்குங்கள். குடும்பத்தில் குழப்பங்கள் நீங்கி நன்மை உண்டாகும். உங்களுக்கு ஆரோக்கியமும் உண்டாகும். அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், புதன், வெள்ளி.